ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் பற்றி தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட கொஷின்ஸை வந்து ரைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேய்க்கு அப்புறம் வந்திருக்க ஃபார்மசிஸ்ட் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50+. கரெக்டாக 2 மந்த்ஸில் மேலேருந்து ஜூலைக்குள்ளே ரிலீஸ் ஆகிருக்க ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டுமே 50+. அதில் வந்து 2 வாட்டி ட்ரக் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக சிடிஎஸ்குள்ளேருந்தே ரிலீஸ் ஆகிருந்துச்சி யூபிஎஸ்சி போர்டில் ட்ரக் இன்ஸ்பெக்டர். இந்த வாட்டியும் வந்து அதே சிடிஎஸ்கோ கொலாபரேஷன் வித் யூபிஎஸ்சி போர்டு. ஸோ ஃபர்தராக நிறைய அப்டேட்ஸ் வந்து ஃபார்மசிஸ்ட் சைடு வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து செக் பண்ணி கூட பார்க்கலாம். இன்னும் அப்கமிங் வந்து நிறைய இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நேவி, ஏர்ஃபோர்ஸு அதெல்லாம் வந்து கரண்ட்டாக இன்னும் அப்ளிகேஷன் போய்ட்டுருக்கு. அதுலேயும் இல்லாமல் ஜிப்மரில் வந்து 940+ வேகன்சிஸில் ஃபார்மசிஸ்ட்டும் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எதனா ரெக்குயர்மெண்ட்ஸை பற்றி இன்னும் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூபிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து சிடிஎஸ்கோவில் வந்து இருக்கிற வேகன்சிஸை யூபிஎஸ்சி போர்டு வந்து ஃபில் பண்ணுது. இதை வந்து எப்படி ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை வச்சு அதில் வர மார்க்கை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூ வச்சு உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டானிஸ்ட். இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் தென் எலிஜிபிலிட்டி வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வந்து யூஆருக்கு வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்மளுக்கான ட்ரக் இன்ஸ்பெக்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22 வேகன்சிஸ் ஃபார் அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோலர். அதாவது நீங்கள் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான். என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோலர். இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்கோலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யூஆருக்கு வந்து 10 வேகன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 2 வேகன்சி, ஓபிசிக்கு வந்து 6 வேகன்சி, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1, பிடபிள்யூடிக்கு 1. பிடபிள்யூடியில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான பே லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. இந்த பே லெவல் மேட்ரிக்ஸ் 7th பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பே லெவல் வந்து 7. ஆல்மோஸ்ட் உங்களோட கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா 80 to 1 lakhs அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அது கம்மியாக இருக்காது. இதிலே வந்து நீங்கள் வந்து எக்ஸிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களோட இன்சென்டிவ்ஸ்லாம் வந்து இன்னும் ஹையராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஃபார் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ், 43 ஃபார் ஓபிசி அண்ட் தென் 45 வயசு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு, 50 இயர்ஸ் ஃபார் பிடபிள்யூ கேண்டிடேட்னு சொல்லியிருக்கேன். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனு மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணியிருக்கணும். ஒன்று ஃபார்மகாலஜி, இல்லைனா வந்து கிளினிக்கல் ஃபார்மசிஸ், மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி படித்தவங்க கூட இதுக்கான எலிஜிபிள். லைஃப் சயின்ஸும் வந்துக்கு எலிஜிபிள். லைஃப் சயின்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸானமி, மெடிக்கல் சயின்ஸ் அதேமாரி படித்தவங்க வந்து தான் லைஃப் சயின்ஸில் வருவாங்க. அண்ட் தென் பேச்சுலர் டிகிரி வந்து பிஃபார்ம், அண்ட் தென் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி மைக்ரோகெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, அண்ட் தென் பிஎஸ்சி இன்னும் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வந்து எலிஜிபிள். இதிலே வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியாது. 4 இயர்ஸ் ஃபார் வந்து எம்ஃபார்மு, அண்ட் தென் 6 இயர்ஸ் ஃபார் பிஃபார்மு. 6 இயர்ஸில் 2 மந்த் 3 மந்த் குறைஞ்சா கூட அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ப்ரோ இது வந்து 5.5 இயர்ஸ் ப்ரோ எனக்கு போய்ட்டுருக்கு, இன்னும் ஒரு 6 மந்தில் வந்து 6 இயர்ஸ் ஆகிடும், அதுக்காட்டி எக்ஸாம் முடித்து இன்டர்வியூ வரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சி அப்ளை பண்ணாதீங்க. அவங்க வந்து ஸ்பெசிஃபிக் டேட் வந்து மென்ஷன் பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு 5.9, 5.10 மந்த் அந்த இயர்ஸ் முடித்து எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கியிருந்தாலும் அவங்க ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே உங்களோட எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து அப்ளை விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும் இன்றைக்கி. நான் அதை வந்து அப்ளை பண்ணுறப்ப, அதை வீடியோ மேக் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து அதை ஃபர்தராக வந்து சொல்கிறேன் அதை பற்றி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான ஒர்க் நேச்சர் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே. இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி லிங்க் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில். அதில் வந்து இதோட பிடிஎஃப் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் உங்களை வந்து எங்கே வேணால் போடலாம். இந்தியாவில் சென்னை ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், சென்னையில் சிடிஎஸ்க்கு இருக்குது. அண்ட் தென் சவுத் சைடு பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இது 2 இடத்துல வந்து மேஜராக உங்களுக்கு வந்து ஜாப் இருக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ஹைதராபாத்தில் தான் வேகன்சிஸ் போய்ட்டுருக்கு. ஸோ அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன் சிடிஎஸ்கோ ஹைதராபாத். இதில் வந்து ஒரு மேஜராக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்எஸ்சி ஃபேஸ் 13 அதில் வந்து ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே சிடிஎஸ்கோ ஹைதராபாத்தில் ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு. அதில் வந்து வெறும் எக்ஸாம் மட்டும்தான், இன்டர்வியூ கிடையாது. ஆனால் இதில் வந்து எக்ஸாமும் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. ஆல்ரெடி 2023 வந்து அதே எஸ்எஸ்சி ஃபேஸ் 12 வந்து ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் சிடிடிஎல் தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து மோஸ்ட்லி ஹிந்தி பீப்புள்ஸ் தான், மோஸ்ட்லி இல்லை எல்லாருமே ஹிந்தி பீப்புள் தான் செலக்ட் ஆனாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலிஸ்ட் கேண்டிடேட்டும் வந்து ஹிந்தி கேண்டிடேட் தான் வந்து ஃபில் பண்ணாங்க தமிழ்நாட்டில். ஸோ இந்த வாட்டி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு, ஹைதராபாத் சிடிஎஸ்கோ. ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடுங்க. மொத்தம் ஒரே ஒரு வேகன்சிஸ் தான், அது யூஆருக்கு மட்டும். இதுக்கான பே லெவல் பார்த்திங்கன்னா 8. பே லெவல் 8ன்னும் போது உங்களுக்கு வந்து பேசிக்கே வந்து 45 ஐ திங்க். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஹேண்ட் சேலரி ஒரு வந்து 70+70 க்ராஸ் பே வரும். 70 to 80 அந்த ரேஞ்சில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து கம்பல்சரி மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியே இருக்கணும். கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்ஸ் ஆர் மைக்ரோபயாலஜி இதில் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணணும். கம்பல்சரி எம்ஃபார்ம் பண்ணியிருந்தால் தான். பிஃபார்ம் வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை. மொத்தம் 4 இயர்ஸ் வந்து உங்களோட ட்ரக் டெஸ்டிங்கில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருந்தீங்க, பிஹெச்டி இன் கெமிஸ்ட்ரி ஆர் பிஹெச்டி இன் ஃபார்மசி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவையில்லை, வெறும் இது மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட டியூட்டிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுவீங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்ப்போம். 12 ஜூலை 2024, அதாவது கரெக்டாக 12ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதோட எண்ட் டேட் என்ன பார்த்திங்கன்னா ஜூலை எண்டு தான், ஜூலை 31 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் வந்து அந்த டைமில் 31ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் வந்து முடிச்சிடணும். 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய என்னென்ன பண்ணணும், ஓபிசி சர்டிஃபிகேட்னா என்ன, பிடபிள்யூடினா என்ன, ரிசர்வேஷன் பற்றி பேசியிருக்காங்க. உங்களுக்கு டவுட்ஸ்னால் அந்த ரிசர்வேஷன் வந்து படித்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எலிஜிபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா வரணும், இல்லை வந்து நேபாளாக இருக்கணும், பூட்டானாக இருக்கணும், ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணினே போனால் இதான் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதான் வந்து முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அந்த ப்ராசஸில் வந்து செலக்ட் ஆவீங்க, அண்ட் தென் எப்படி நீங்கள் வந்து ஃபைனலைஸ் ஆவீங்க அப்படின்ட்டு இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்கும். அது வந்து ஸ்பெசிஃபிக் மார்க் வந்து நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்மசி டாபிக்ஸ் அண்ட் தென் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் தென் ஆப்டிடியூட், இந்த 3 டாபிக்ஸ் தான் வரும். இதில் வந்து ஒரு 100 மார்க்ஸ் வைக்கிறாங்கன்னு வைங்க. அதில் வந்து டோட்டலாக ஒரு 22 போஸ்ட் இருக்குது நம்ம வந்து சிடிஎஸ்கோவில். அதில் வந்து 22 போஸ்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு மொத்தம் 5 பேர் எடுக்கிறாங்க. அப்போ 22 போஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் 100+ கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு 50 மார்க்ஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸில் எடுத்த மார்க்கும் வச்சு தான் உங்களை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எடுக்கிற மார்க்கை 75% கன்வெர்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நீங்கள் இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கை 25% வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறாங்களோ அதை வச்சு ஃபைனலைஸ் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். அதுதான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் வந்து மொத்தம் 100 மார்க்ஸு. அதில் வந்து பாஸ் மார்க், நீங்கள் வந்து இன்டர்வியூ கம்பல்சரி பாஸ் பண்ணியே ஆகணும். ஃபெயில் ஆனீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் 100க்கு 100 எடுத்தாலும் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க.
யூஆருக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் 50 மார்க் கம்பல்சரி எடுத்துக்கணும். ஓபிசிக்கு 45 மார்க் எடுத்துக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 40 மார்க் எடுத்துக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அவுட் ஆஃப் 100. இதெல்லாம் வந்து பார்த்து தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் முடித்ததும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months வந்து உங்களுக்கு வந்து கேப் கொடுவாங்க. அந்த கேப் விட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் தான் இருக்கும். மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே அட்டன் பண்ணிவிட்டு ஒரு மெரிட் லிஸ்ட்டு வந்து ஒரு 1.5 months ஆர் 2 months வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 months கம்பல்சரி. யூபிஎஸ்சியோட ப்ராசஸ் டேட் வந்து 6 to 8 months. இதிலே வந்து யாருனா கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் டிலே ஆகும் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் மொத்தம் 25 ரூபா தான். ப்ரீவியஸாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் 25 ரூபா தான் கேட்டிருந்தாங்க. இதில் ஒரே ஒரு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும்தான். பொருளாதாரத்தில் வீக்கானவங்க கூட அதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா அப்ளிகேஷன் காஸ்ட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 500 தான் வந்து மேக்ஸிமம், அதாவது மினிமம் வேஜஸ் வச்சு அதுக்கும் மேக்ஸிமமாக தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் யூபிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு எப்பயுமே வந்து 25 ரூபா தான். அதுலேயும் வந்து எஸ்சி எஸ்டி உமனுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ அவள் தான் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன். இதுலேயும் இருக்கிறதுலாம் வந்து ரிலாக்ஸேஷன் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படாது. இதையும் மீறி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதோட நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.